கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் 1-2 கொரிந்தியருடைய நிருபங்களிலிருந்து நம்ம பாடங்களை படித்து வருகிறோம். அதிலும் இந்த வார பாடம் 2வது பாடம், சிலுவையின் செய்தி. ரொம்ப அழகான ஒரு பாடம். இந்த பாடத்துக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெப செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய சமூகத்தில் நன்றியோடு கூட வருகிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நாங்கள் இந்த நாளில் படிக்க போகிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, சிலுவை பற்றின உபதேசத்தை குறித்தோ அது எங்களுக்கு எப்படி தேவபலனாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளில் படிக்க போகிறோம். இந்த தொழில்நுட்ப இடையூறுகளை ஏற்படாதபடிக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலை நாங்கள் உணர்ந்தக்கதாய் கர்த்தர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடத்தை விலக்களிக்க போகிற போதகரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நம்முடைய உன்னதமான வார்த்தை மகன் மூலமாய் வெளிப்படட்டும். இயேசுவின் வழியாய் வருகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம 2வது பாடத்தை படிக்கிறோம். போன வாரம் பவுலாருடைய இந்த கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்டது, அங்கே பவுலுடைய ஊழியம் எப்படி, பவுலுடைய அழைப்பு என்னன்னு சொல்லி படித்தோம். பவுல் சொல்லும்போது சிலுவையை பற்றின உபதேசத்தை குறித்து சொல்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகம் முழுவதும் தங்களுடைய செயினில், தங்களுடைய இல்லங்களில், எல்லா இடத்துலையும் இந்த சிலுவை மையமாய் இருந்து கொண்டிருக்குது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மீதமான திருச்சபைக்கு சிலுவையை பற்றின உபதேசம் என்ன அப்படின்றத இந்த வார செய்தி சொல்ல போகிறது. சிலுவையின் இந்த செய்தியை பற்றின ஒரு முன்னுரை சொல்லுங்களேன். இந்த தலைப்பு நமக்கு 2வது பாடம் சிலுவையின் செய்தி என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், கொரிந்துவில் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியம் அல்லது அவர் தன்னை அறிமுகப்படுத்தினார் என்பதை கடந்த வாரத்தில் பார்த்தோம். இப்போ அந்த கொரிந்து பட்டணத்துக்கு நிருபத்தை எழுதுகிற பொழுது தன்னை தேவ சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அந்த அறிமுக பகுதிக்கு பிற்பாடு இந்த வாரத்தில் ஒரு செய்திக்கான அறிமுகத்தை நாம் பார்க்க முடியுது. அந்த நிருபத்தை அந்த ஜனங்களுக்கு எழுதுகிறார். அந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையில் உள்ள பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் குறித்து இந்த கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. அது தொடர்ச்சியாக நம்ம வருகின்ற வாரங்களில் படிப்போம். ஆனால் இந்த வாரம் என்பது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்வதற்கு முன்பதாக தான் என்ன செய்தியை அந்த பட்டணத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்கிற ஒரு அறிமுகத்தை இந்த வார பாடத்தில் படிக்க முடியும். குறிப்பாக நான் சிலுவையின் செய்தியை நான் உங்களிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என்றும், அந்த சிலுவையின் செய்தி அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது, அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது எந்த விதத்தில் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காலகட்டங்களில் பார்க்குற பொழுது அநேக கிரேக்க ஃபிலாசபர்ஸ் இருந்தாங்க, நிறைய தத்துவ ஞானிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு என்று சில கோட்பாடுகள் இருந்தது. ஒரு காரியத்தை அவர்கள் விளக்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஆதாரத்தை தேடக்கூடிய பலவிதமான இந்த ஃபிலாசபிக்கல் ஸ்கூல்ஸ் அங்கே இருந்தது. இதற்கு மத்தியிலும் இந்த சிலுவையினுடைய உபதேசத்தை எடுத்து பவுல் அங்கே சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்ட அந்த ஜனங்கள் அதை எப்படி பார்த்தார்கள், அவர்களுக்கு இவருடைய பதில் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது தான் இந்த வார பாடத்தில் படிப்போம். 2 காரியத்தை இந்த வார பாடத்தில் படிப்போம். ஒன்று, இந்த சிலுவையினுடைய செய்தி அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவபலனாக இருக்கிறது. அதாவது சிலுவையினுடைய செய்தி என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பின் செய்தி. இந்த சிலுவையின் மூலமாக மனுக்குலத்திற்கு கிடைத்த நன்மை என்ன, இந்த சிலுவையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீண்டுமாக எப்படி மீட்டெடுத்தார், அது எந்த விதத்தில் ஒரு விசுவாசிக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது என்பதை இந்த வார பாடத்தில் அது எவ்வளோ முக்கியமானது என்பதை நம்ம பார்ப்போம். அதே போல் இந்த சிலுவையின் செய்தியை விசுவாசியாதவர்களுக்கு அது அவர்களுக்கு எப்படி, மற்றவர்களை அவர்கள் எப்படி, இதை விசுவாசிக்கிறவர்கள், சிலுவையின் செய்தியை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை எப்படி பார்க்கிறார்கள், அவர்களுடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உலகத்தின் அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கும், அதே போல் உலக ஞானத்திற்கும் தேவ ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, பைத்தியம் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வார பாடத்தில். நமக்கு வேத பகுதியாக 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதுமாக நிறைவு பண்ணுற வரைக்கும் 31ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு படிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களிலே, இந்த வேத பகுதியில் வருகிற இந்த வசனங்களிலே குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று பைத்தியம் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது, தேவனுடைய ஞானம் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது, தேவனுடைய பலன் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் என்ன,
எதன் அடிப்படையில் இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது என்பதை இந்த வார பாடத்தில் படிப்போம். மனன வசனமாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. இந்த மனன வசனத்தில் 2 வார்த்தைகள் குறிப்பிடத்தக்க வார்த்தைகளாக இருக்கிறது. ஒன்று பைத்தியம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை விசுவாசிக்காதவர்கள், சிலுவையின் செய்தியை விசுவாசிக்காதவர்களுக்கு இந்த செய்தி அதை யார் பிரசங்கித்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அவர்களுக்கு ஒரு பைத்தியமாக அவர்களை பார்க்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அந்த செய்தி, சிலுவையின் செய்தி, அது ஒரு தேவ பலனாக இருக்கிறது. இப்போ ஏன் பவுலுடைய காலகட்டங்களிலே இந்த சிலுவையை பற்றி பேசுகிற பொழுது அல்லது சிலுவையினுடைய செய்தியை பேசுகிற பொழுது அவர்களை பேசுகிறவர்களை ஒரு பைத்தியமாக கருதினார்கள் என்று சொன்னால், அந்த சிலுவை என்பது ஒரு மரண தண்டனை கொடுக்கிற ஒரு கருவி. அந்த கருவியை ஏளனமாக பார்த்தார்கள், அந்த சிலுவையை ஏளனமாக பார்த்தார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ரோம எழுத்தாளரும் பேச்சாளருமான சிசரோ என்பவர் சிலுவை மரணமும் மிகவும் அருவருப்பானது என்பதால் சிலுவையை ரோம மக்கள் நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்று அவர் வந்து தன்னுடைய எழுத்துக்களிலும் தன்னுடைய பேச்சிலும் அவர் குறிப்பிட்டு காண்பிப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அப்படியானால் அந்த அளவுக்கு இந்த சிலுவை என்பது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கருவியாக, ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இருந்த காலகட்டங்களிலே ஒருத்தர் வந்து இந்த சிலுவையை குறித்தும் சிலுவை மேன்மையை குறித்தும் இந்த சிலுவை என்பது எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அது பார்க்கிறவர்களுக்கு இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமாக பிதற்றுகிறார் என்கிற ஒரு காட்சி தான் ஏற்படும். இது மனுஷீக கண்ணோட்டத்தில். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த சிலுவையினுடைய சத்தியத்தை, அதன் முக்கியத்துவத்தையும் பவுல் வந்து இங்கே எடுத்து கூறுகிறார் என்பது தான் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். அதுவும் குறிப்பாக அந்த கொரிந்து பட்டணத்துக்கான பிரச்சனைகள், இந்த சபையில் உள்ள பிரச்சனைகள் என்பது பார்க்கும்போது ரொம்ப பிரிவினைகள் அதிகமாக இருந்ததை நம்ம அந்த நிருபங்களிலே பார்க்க முடிகிறது. அதை தொடர்ச்சியாக இந்த வார பாடத்தில் படிப்போம். நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகான ஒரு முன்னுரையை முன்வைத்திருக்கிறேங்க. ஞாயிற்றுக்கிழமை பாடம் இந்த ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம வந்து இந்த மனப்பாட வசனத்தினுடைய முக்கியமான பகுதிகளாக பிரிக்க போகிறோம். சிலுவையை பற்றின இந்த சுவிசேஷம் என்ன? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை என்று சொன்னால் அது ஞானஸ்தானத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று பொருள் அல்ல. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களிடத்தில் கடைசியாக அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது, நீங்கள் போய் சகல ஜாதியரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி தான் அந்த ஒரு ஊழிய கட்டளை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். இப்போது தன்னுடைய சீஷராக்குகிற அனுபவத்தினுடைய அடுத்த கட்டம் ஞானஸ்தானம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசியாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்க முடிகிறது. அவரும் ஞானஸ்தானம் எடுத்ததையும் நம்ம பார்க்கலாம். அப்போது அநேகருக்கு ஞானஸ்தானம் அப்போஸ்தலர்கள் கொடுத்ததையும் நம்ம வேதாகமத்தில் படிக்க முடிகிறது. அப்போ ஞானஸ்தானத்திற்கு ஒரு எதிர்ப்பான ஒரு கருத்தை கொரிந்து பட்டணத்தில் அங்கே வைக்கவில்லை. மாறாக அது எதன் அடிப்படையில் அந்த ஞானஸ்தானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வெறும் அது மேலோட்டமாக ஒரு சடங்காக இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அந்த பிரசங்கத்தின் மூலமாக அவர்களை சீஷராக்கி அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய இந்த வசனத்துடைய ஒரு பிரதான நோக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இங்கே வந்து அனுப்புதல், அதாவது அவர் எதற்காக அனுப்பப்பட்டார் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ போன வாரத்தில் நம்ம படித்தோம், எப்படி இந்த கொரிந்து பட்டணத்துக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, நான் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அங்கே அறிமுகப்படுத்துகிறார். அப்போ அழைக்கப்பட்டவன் அல்லது அனுப்பப்பட்டவன் என்று நாம் பார்க்கிற பொழுது அதனுடைய மூல பாஷையில் அப்போஸ்தலோஸ் என்று அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அனுப்பப்படுவதற்கான ஒரு வார்த்தை, மிக முக்கியமான ஒரு நோக்கத்தோட அது அனுப்பப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ இங்கே கொடுக்கப்பட்டதை பார்க்கும் பொழுது, அனுப்புதல் என்பதற்கான கிரேக்க சொல் அப்போஸ்டலோ என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. அது அப்போஸ்தலன் என்கிற சொல்லுக்கான அதே மூல வார்த்தையிலிருந்து உருவானது. எனவே இந்த பவுலின் அடிப்படை அப்போஸ்தல பணி சுவிசேஷத்தை அறிவிப்பதே அதனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. ரெண்டாவது, ஞானஸ்தானம் பற்றி பேசுவதை வைத்து அது முக்கியமற்றது என்று நம்ம கருதக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது
நான் தேவனால் அனுப்பப்பட்டவன், தேவன் என்னை அனுப்பினார், ஒரு விசேஷ செய்தியோடு என்னை அனுப்பியிருக்கார், விசேஷ இலக்கோடு விசேஷ நோக்கத்தோடு ஒரு காரணத்திற்காக நான் அனுப்பப்பட்டவனாக இருக்கிறேன். அதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னால், என்னிடத்தில் ஒரு செய்தி இருக்கிறது. முதல் நூற்றாண்டினுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய பாடு மரணத்தையும் அவர் சிலுவையில் நமக்காக செய்ததையும் உயிர்த்தெழுந்ததையும் பிரசங்கிப்பதே முதல் நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான ஒரு ஊழிய செய்தியாக அது இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிலுவையை பற்றிய ஒரு சுவிசேஷம் என்னன்னா, சுவிசேஷம் என்பது நற்செய்தி. ஒரு மனிதனுக்கு மீண்டும் அந்த பாவ நிலையிலிருந்து மீண்டும் இழந்து போன ஏதேன் தோட்டத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சிலுவை நமக்கு கொண்டு வந்து தருகிறத நாங்கள் சொல்கிறார். அதான் ஃபஸ்ட்டு இதுக்கான அந்த சிலுவைக்கான ஒரு சிலுவை பற்றிய சுவிசேஷத்தை முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம தொடர்ச்சியாக எலன் ஒயிட் அம்மையார் வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் என்ற புஸ்தகத்தில் எழுதும் பொழுது, ஞானத்தின் அடிப்படையான வார்த்தைகளை பற்றி பவுல் பேசும்போது சொற்பொழிவு திறன் இயல்பிலேயே மோசமானது என்று பவுல் குறிப்பிடவில்லை. அதை சமகால மொழிபெயர்ப்பிலே மனித ஞானம் சிலுவையின் செய்தியை மறைத்துவிடக்கூடாது என்பதே அவரது கருத்தாகும். இந்த சொற்றொடர் கிரேக்க ரோம சொல்லாட்சி கலையை குறிக்கிறது. பவுல் அத்தேனையில் தர்க்கம், அறிவியல், தத்துவத்தை வைத்து பேசினார். ஆனால் அது மிக குறைந்த பலனையே கொடுத்தது. எனவே கொரிந்துவில் கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் இருந்தவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு மற்றொரு பணித்திட்டத்தை பின்பற்ற முடிவு செய்தார். விரிவான வாதங்களையும் விவாதங்களையும் தவிர்த்து கொரிந்தியர்களிடையே இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதையும் தவிர வேறு ஒன்றையும் அறிவிக்காதிருக்க அவர் தீர்மானிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது பெரேயா பட்டணத்திலிருந்து அத்தேனே பட்டணத்துக்கு வருகிறார். அந்த பெரேயா பட்டணத்திலிருந்து அத்தேனே பட்டணத்துக்கு வருகின்ற அந்த சூழ்நிலையில் இதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கடந்த வாரத்தில் பார்த்தோம், 17வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பெரேயா பட்டணத்திலிருந்து அத்தேனே பட்டணத்துக்கு வருகிற பொழுது அங்கே வந்து மாஸ் மேடையில் பிரசங்கிக்கிறார். அதுள்ள அந்த மாஸ் மேடையில் அதிபதியில் ஒருவர் வந்து கன்வெர்ட் ஆகி அவரை பின்பற்றுகிற ஒரு சூழ்நிலை வருது. இன்னும் ஒரு சிலரே அங்கே வந்து அவர்களை பின்பற்றின ஒரு சூழ்நிலை வருது. இப்போ அங்கே வந்து அவர்களுக்கு தெரிந்த காரியம், இப்போ அவர்கள் ஆராதிக்கிற அந்த ஒரு அறியப்படாத தேவர்களை குறித்து அங்கே பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே பேசியிருக்கிறார். அப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக வந்து இந்த கொரிந்து பட்டணத்துக்கு போகாமல் அந்த செய்தியை வந்து ரொம்ப அவங்களுக்கு புரியாத அளவுக்கு சொல்லாமல் அல்லது ரொம்ப அதிகமான காரியங்களை சொல்லாமல் சிம்பிளாக அவங்களுக்கு வந்து விவாதங்களையும் அவங்கள கூட அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு யோசித்து அவர் என்ன தீர்மானிக்கிறாருன்னா, ஒரு எளிமையான செய்தி, முக்கியமான செய்தி, எது அவர்களுக்கு தேவையோ அந்த தேவையான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார், அதன் மூலமாக மனிதகுலத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பது தான் அவருடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே அதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று 17வது வசனத்தில் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார் என்று அங்கே சொல்லப்படும். ரொம்ப எளிமையான விதத்தில் அதை கொண்டு போய் சேர்க்க விட வேண்டும். என்ன அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை என்று அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த சிலுவையை பற்றிய சுவிசேஷம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது, தவிர்க்க முடியாதது. அது யாராக இருந்தாலும், யூதர்களாக இருந்தாலும், கிரேக்கர்களாக இருந்தாலும், புறஜாதியராக இருந்தாலும் எல்லாருடைய வாழ்விலும் சிலுவையின் பாதபடியிலே ஒரு நாள் வந்து நிற்க வேண்டும். அது அவருடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு அடிப்படை தேவை என்பதை உணரத்தக்கதாக அங்கே அவர் குறிப்பிடுவதை நம்ம பார்க்க முடியும். நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகாக மிக தெளிவாக சொன்னீங்க. அந்த வசனத்தில் சிலுவை பற்றின உபதேசம் சில பேருக்கு பைத்தியமாக இருக்குதுன்னு சொல்லி கெட்டு போகிறவர்கள் என்று சொல்கிறார். இந்த கெட்டு போகிறவர்கள் பைத்தியமாக இருக்கிறது என்ற இந்த வார்த்தைகள் பவுலார் எந்த அடிப்படையில் சொல்கிறார்? இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. இப்போது இந்த பைத்தியம் என்கிற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா மோரியா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில். அது புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 5 முறை வருகிறது. அந்த 5 முறையும் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் தான் உள்ளது என்று சொல்லி அந்த வசனங்கள் அங்கே குறிப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடிப்படையிலேருந்து எடுக்கப்படுகிறது? இந்த பைத்தியம் என்கிற சொல்லானது 18வது வசனத்தில் வாசித்தோம். அதே போல் 23வது வசனம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்போ 2 பேருக்கு 2 வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறார். ஒன்று யூதருக்கு, இன்னொன்று கிரேக்கருக்கு. யூதருக்கு இடரலாயும்
கிரேக்கருக்கு பைத்தியமாயும். இப்போ ரெண்டு பேர். அப்போ இந்த யூதர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அவர்கள் எதிர்பார்க்கிற மேசியா வந்து ஒரு இழிவாய் கருதப்படுகிற சிலுவை என்கிற கருவியிலே அவர் எப்படி மறிக்க முடியும்? அவர் அதில் மறிக்க முடியாது. அப்படி அந்த இழிவாய் கருதப்படுகிற சிலுவை என்கிற கருவியிலே அந்த மேசியா மறிப்பார் என்று சொன்னால் அவர் எங்களுக்கு மேசியா கிடையாது. எங்களுக்கு மேசியாக வரக்கூடியவர் இந்த ரோம ராஜ்யத்தை தகர்த்து அவர் ஒரு ராஜ்யத்தை அமைக்க வேண்டும், அவர் ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும், இந்த ரோம ராஜ்யத்தை வீழ்த்த வேண்டும், நாங்கள் யூதர்களாக ஆட்சியை பிடிக்க வேண்டும், அப்படி செய்கிற ஒருவர் தான் எங்களுக்கு மேசியா என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அது அவங்க படித்த வேதத்திற்கு அது புறம்பான ஒரு கருத்தாய் அது இருந்தது. அதே நேரத்தில் அப்போ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வசனத்தில் 23வது வசனத்தில், நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும். ஏன் எந்த விதத்தில் அவர் யூதர்களுக்கு இடரலாயும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் எதிர்பார்த்த மேசியாவாக இயேசு கிறிஸ்து வரல, அவர்கள் எதிர்பார்த்த காரியத்தை செய்யவில்லை. இவர் வந்து ஒரு இழிவான, எல்லாருமே கருதப்படுகிற ஒரு மரண தண்டனை கொடுக்குற கருவியில் எப்படி மறிக்கிறவர் மேசியாக இருக்க முடியும் என்பது தான் அவங்களுடைய ஒரு பெரிய தர்க்கமாக இருந்தது. அப்போ யூதருக்கு அது ஒரு இடரல். கிரேக்கருக்கு அவர் பைத்தியமாய் காணப்பட்டார் அப்படின்னு சொன்னால், கிரேக்கர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை பைத்தியமாக கருதினார்கள், அல்லது இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தாலோ இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை குறித்தோ சிலுவையின் உபதேசத்தை குறித்தோ அவர்களுக்கு அது பைத்தியமாக இருந்தது என்று நாம் சொல்லுகிற பொழுது, கிரேக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதையுமே வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கத்தை அவர்கள் எதிர்பார்ப்பாங்க, ஒரு ரீசனிங். அதாவது எந்த ஒரு அவங்களுடைய ஃபிலாசபிக்கல் தாட்ஸ், அவங்க தத்துவ ஞானங்கள், அவருடைய தத்துவங்களிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்முறை என்று ஒன்று வேணும், அதை ஒரு விளக்க வேண்டும், அதுக்கு ஒரு ஆதாரத்தை தேடுவார்கள். எப்படி கண்ணியின் வயிற்றில் எப்படி பிறக்க முடியும், அதுக்கு என்ன ஆதாரம்? அதே போல் 3 நாள் கழித்து எப்படி உயிரோடு எழுந்திருக்க முடியும், அதற்கு என்ன ஒரு ஆதாரம்? அப்போ கிரேக்கர்களுக்கு இது பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, கிரேக்கர்களுடைய ஞானம் உலக ஞானமாக இருந்தது. அப்போ அந்த உலக ஞானத்தினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலையும் நிரூபிக்க முடியாது. அப்போ இந்த உலக ஞானத்தினால இன்னைக்கு வந்து நமக்கு பாடப்புஸ்தகங்கள் இருக்கிறது, பல அறிவியல் காரியங்கள், இவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணிதங்கள் இருக்கிறது. கணிதத்தில் வந்து ஒரு விடை பெற வேண்டும் என்று சொன்னால் அதில் பல விதமான பாகங்கள் இருக்குது. ஒரு மேக்ஸ் போடணுன்னா இவ்வளோ சொல்யூஷன் இருக்கணும், இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் போட்டால் எனக்கு இந்த விடை வருகிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளை செய்ய வேண்டும், ஒரு மேஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மரத்தை வெட்ட வேண்டும், அந்த மரத்திலிருந்து அந்த பலகைகளை துண்டிக்க வேண்டும், அந்த பலகைகளை சேர்க்க வேண்டும், அந்த பலகைகளை சேர்த்து ஒட்ட வைக்க வேண்டும், அல்லது அதை ஆணி அடித்து வைக்க வேண்டும். அப்படியானால் ஒரு மேஜை வருவதற்கான விளக்கம் எனக்கு தேவை. அப்போ நான் அதை மேஜை என்று நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த மேஜை எங்கிருந்து வந்ததற்கான விளக்கம், ஒரு பகுத்தறிவு எனக்கு இருக்கிறது என்பதுதான் வந்து உலக ஞானம் அல்லது கிரேக்க தத்துவ ஞானிகளிடத்திலிருந்து எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ இந்த உயிர்த்தெழுதல், கண்ணியின் வயிற்றில் பிறக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அவங்களுக்கு வந்து இதை பிரசங்கிக்கிறவர்கள் பார்த்தா ஒரு பைத்தியமாக இருந்தது என்று அங்கே சொல்கிறதே பார்க்க முடியும். இப்போ எப்படி நம்ம இங்கே வந்து நம்ம பார்த்தோமோ 5 முறை மாத்திரம் இந்த பைத்தியம் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வருகிறது. அதே போல் இதற்கு ஒத்த அர்த்தக்கூடிய வார்த்தைகள் வந்து நிறைய முறை வேதாகமத்தில் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற, அஞ்ஞானிகளுக்கு பவுலின் செய்தி எவ்வளவு பைத்தியமாய் தோன்றியதோ அதைவிட மோசமாக பல யூதர்களுக்கு சிலுவையின் செய்தி இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மேசியா வந்து சிலுவையில் மறிக்க மாட்டார், அவர் எங்களை ஒரு ராஜ்யத்தை அமைப்பார், இந்த ரோமர்களை வீழ்த்தி எங்களை வந்து அவர் ஒரு ராஜ்யமாக அமைப்பார். இப்போ சொல்லப்பட்டிருக்கிற, ரோமர்களால் மேசியா கொல்லப்படுவார் என்று எந்த யூதராவது எதிர்பார்த்தாரா? ரோமர்களை மேசியா வீழ்த்துவார் என்று தான் எதிர்பார்த்தார்களே தவிர அவர்களால் சிலுவையில் அறையப்படுவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு காரியம் புரியல, இந்த ரோமர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா வீழ்த்துவார் என்பதை இவங்க எதிர்பார்ப்பு. ஆனால் எந்த மேசியா வந்து ரோம ராஜ்யத்தை பிடிக்கணும், ரோமர்களை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்தாங்களோ, அதே மேசியாவை நாமளே அவரை கொலை செய்வதற்கு காரணமாக இருப்போம் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை. இப்போ இதை வந்து பார்க்கும் பொழுது உலக ஞானம், இன்னொன்று தேவ ஞானம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 18வது வசனம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவனுடைய பலனாக இருக்கிறது. அப்போது இந்த உலக ஞானம், அந்த உலக ஞானத்தினாலே நம்ம சிலுவையினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் வந்து நிரூபிக்க முடியாது. விசுவாசத்தின் அடிப்படையில் அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த செய்தி மற்றவர்களுக்கு ஒரு பைத்தியமாய் தோன்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதுங்க பாஸ்டர், மிக
அழகாக சொன்னீங்க. இப்போ நெகட்டிவான நபர்களை பார்த்து விட்டோம். இப்போ ரட்சிக்கப்படுகிற நமக்கு எப்படி அது தெய்வ பலனாக இருக்கிறது? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனித ஞானம், இப்போ மனித ஞானம் உண்மையில் எவ்வளவு பைத்தியமானது என்பதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இப்போது 18வது வசனத்தை வாசித்தோம், 19வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாகவே தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இப்போது இந்த உலக ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே விளக்குறார் 19வது வசனம். அதபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பதாக ஒரு பைத்தியமாக இருக்கிறது. பைத்தியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே தேவனுடைய ஞானம் என்பது என்ன? தேவனுடைய ஞானம் என்பது நான் பாவியாக இருக்கிறேன், என்னுடைய பாவத்தை ரட்சிப்பதற்கு என்னால் முடியாது, என்னுடைய பாவத்தை ரட்சிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அவசியம், அது சிலுவையில் நிகழ்ந்தது. நம்முடைய ஞானம் ஒரு பெரிய ஞானம் அல்ல. இப்போ பார்த்திங்கன்னா உலக பிரகாரமாக பைத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம்? அப்போ ஒன்று அவங்க ஒரு இயல்பான நிலையில் இல்லாதவங்கள, இல்லை வேறு ஏதாவது வினோதமாக பேசுகிறவங்கள பைத்தியம் என்று சொல்லுவோம். அதிகமான அறிவு படைத்தவர்களை ஞானி என்று நாம் சொல்லுவோம். ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் தேவ பலன் என்று ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போது ஒன்று இந்த இந்த பைத்தியத்திற்கு எதிர்மறை வார்த்தை என்ன அப்படின்னா ஞானம், மனித ஞானம். அப்படி தானே? பைத்தியம் இப்போ ஒருத்தன் பைத்தியமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தன் ஞானவானாக இருக்கிறான், அதுதான் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் இங்கே பவுல் இன்னொரு காரியத்தை அறிமுகப்படுத்துகிறார். என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று பைத்தியம், இன்னொன்று தேவபலன். சரிங்களா? பைத்தியம் என்று சொன்னால் அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களையும் பைத்தியம் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பைத்தியம் என்று சொல்லவில்லை, சரியாக ஆண்டுடைய சித்தத்தை புரியாதவர்கள் பைத்தியம் என்று சொல்கிறார்கள். இப்போது பைத்தியத்திற்கு அப்படியே எதிர்மறையான வார்த்தை ஞானவான். அப்போது உலக ஞானம் என்பது ஒரு ஞானம் அல்ல, உலக ஞானம் என்பது ஒரு ஞானம் அல்ல. உண்மையான ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால் தேவன் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லுகிறது தான் நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அதுதான் ஒரு மெய்யான ஞானம் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையை நம்ம பார்க்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கெட்டு போகுதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை அப்போலோமி, அதற்கு அழித்தல் என்று பொருளை நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு அழித்தல் என்று பொருள். இப்போது யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது அங்கே இந்த அழிவை பற்றி பேசுகிறத பார்க்க முடியும். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். தேவன் நம்மை அழிக்கிற ஒரு காரியத்தை பற்றி இங்கே சொல்லலை, இந்த பாவத்தில் நம்மை நாமே அழித்துக் கொள்கிற ஒரு காரியத்தை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தங்களையே அழிக்கிறவர்களை குறித்து 18ஆம் வசனத்தில் சொல்வதை வேதாகம் அடிப்படையில் நிரூபிப்பதற்கு ஏசாயா 29:14 பற்றி பார்த்தோம்னா அங்கே பார்த்திங்கன்னா ஞானத்தை பற்றி, மனித ஞானத்தை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருப்பார். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன், அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்றார். அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு. அப்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 21ஆம் வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில், எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இப்போ விசுவாசிகள் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இப்போ சிலுவைக்கு என்று ஒரு புனித தன்மை வந்துவிட்டது. அதனுடைய உள் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ,
நீங்கள் அறிமுக பகுதியில் சொன்னது போல் தங்களுடைய ஆபரணங்களில் சிலுவையை அணிவது, ஆலய கோபுரங்களில் சிலுவையை வைப்பது, அல்லது சிலுவையை ஒரு சிலையாக வழிபடுவது, இதெல்லாம் ஆண்டவர் வந்து கட்டாயமாக சொல்லலை. தேவன் சிலை வழிபாடு கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஒரு விதத்தில் சிலுவை என்று சொன்னால் கிறிஸ்துவ சமுதாயத்தில் பொதுவாக சிலுவை என்றால் ஒரு புனித அடையாளமாக இப்பொழுது காட்சி அளிக்கப்படுகிறது. ஆனால் முதல் நூற்றாண்டில் அப்படி இல்லை. அது ஒரு இழிவான ஒரு பொருளாகத்தான் கருதப்பட்டிருந்தது. ஆகவே அதை பற்றி பிரசங்கிக்கிறவர்கள் அவருடைய பிரசங்கம் அல்லது அந்த பிரசங்கிக்கிறவர்கள் வந்து ஜனங்களுடைய பார்வையில் பைத்தியமாக இருந்தாலும் அந்த பிரசங்கத்தின் வாயிலாகவே நான் என்ன செய்கிறேன், அவங்கள விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாக இருந்தது, அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்க முடியுது. ஏன்னா இப்போது நம்ம மனன வசனத்தில் நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்குது. எந்த விதத்தில் தேவ பலனாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிலுவையின் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. அதனால் அது நமக்கு ஒரு தேவ பலனாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் இதை குறித்து நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் வந்து விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறார். இந்த மனுக்குலத்திற்கு அந்த சிலுவையின் மூலமாக அது கிடைக்கிற ஒரு உபதேசத்தின் மூலமாக அதை அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற பொழுது ரட்சிக்கப்படுகிறார்கள். இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த வசனத்தில் சொல்லுவோம், அப்போலோமி, தன்னைத்தானே அழித்து கொள்ளுதல். அப்போ கெட்டு போகிறவர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அழிக்கிற ஒரு தேவன் அல்ல, ஆனால் அவர்கள் தன்னைத்தானவே என்ன செய்கிறாரு, அழித்து கொள்கிற நிலையில் வருகிற பொழுது ரட்சிப்பை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறதை நம்ம புரிந்து கொள்ளலாம். மிக அழகாக சொன்னீங்க பாஸ்டர். பாடத்தினுடைய கடைசி கேள்வி, சிலுவையில் அறையப்பட்ட மேசியா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவேளை மரத்தில் தொங்க விடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வசனம் இருக்கிறது. அதனால் யூதர்கள் வேதத்தை கற்றுக்கொண்ட பலர் மரத்தில் தொங்க விடப்பட்டதிலிருந்து ரட்சிப்பு வர முடியாது, மேசியாவை இருக்க வாய்ப்பில்லை என்று நம்பினாங்க. ஆனால் வேதம் தெளிவாய் நமக்கு மேசியா சிலுவையில் அறையப்பட்டதை சொல்லுகிறது. இதை இன்னும் விளக்கமாக சொல்லுங்களேன். அந்த மீதமுள்ள வசனங்களை நம்ம வாசிக்கின்ற பொழுது நமக்கு அது விளங்கும். 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. இப்போ தேவனுடைய பைத்தியம் அப்படின்னு சொன்னால் என்ன? இப்போ உலக ரீதியாக பைத்தியம் ஞானமானு பார்த்தோம். உலக ரீதியாக பைத்தியம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனநல கோளாறு அல்லது ஒரு பிதற்றுகிற தன்மை அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவற்ற காரியங்களை குறித்து பேசுவதோ நடந்து கொள்வதோ செயலில் இருப்பவங்களோ பைத்தியம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்மறையானது உலக ஞானம். உலக ஞானம் என்பது கல்விமானாக இருக்கலாம் அல்லது எல்லா காரியத்தையும் கற்று தேர்ந்தவனாய் இருக்கலாம். இதுக்கு அப்படியே ஆவிக்குரிய ரீதியில் நம்ம இது ரெண்டையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆவிக்குரிய ரீதியில் பைத்தியம் என்று சொன்னால் எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அதை உதாசீனப்படுத்துகிறது ஒன்று. அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஞானிகளாக கருதப்படுகிறார்கள். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்கிறவர்கள் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொண்டு அதற்கு இசைந்து கொடுத்து அதை விசுவாசிக்கிறவர்கள் ஞானிகளாக கருதப்படுகிறார்கள். ஆகவே வசனம் 25ஆம் வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் நிருபம் 1வது அதிகாரத்தில், இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்குது. தேவனுடைய பலவீனம் அப்படின்னு சொன்னால் தேவன் வந்து பலவீனராக அங்கே காட்டப்படலை. ஆண்டவருடைய பலவீனம் என்று சொல்லும்போது அதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், சில நேரங்களிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலவீனர்களை போல மனிதர்களிடத்தில் காட்சி அளிக்கிறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் அது தேவனுடைய சித்தத்தை ஒரு விதத்தில் நம்ம செய்கிறோம். அந்த சூழ்நிலையை கடந்து போனாலும் நம்ம செய்வது தேவ சித்தமாக இருக்கிறது. ஆகவே வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய ஞானத்தை காட்டிலும் மனிதனுடைய பலங்களை காட்டிலும் தேவனுடைய பைத்தியமோ அல்லது தேவனுடைய பலவீனமோ மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. அதுக்கான விளக்கத்தை 26ஆம் வசனத்தில் சொல்கிறார். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. மாம்சத்தின்படி பேசுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ ஞானிகளைனா உலக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மாம்சத்திற்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் உள்ள புரிதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய காரியத்தையும் உலகம் எப்படி உண்டானது, இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மனுஷனுடைய தோற்றம் என்ன, மனிதனுடைய பாவ நிலையை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இந்த அறிவெல்லாம் அவனுக்கு இருக்கிற பொழுது அவன் ஞானிகளின் பட்டியலில் அவன் வருகிறான். வெறும் கல்வி அறிவோ இல்லை உலக அறிவோ இல்லை வந்து பகுத்தறிவோ வைத்திருப்பது வந்து ஒரு மெய்யான ஞானி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், உலகம் எப்படி உண்டானது, என்னுடைய தோற்றம் என்ன, என்னுடைய
மறுவாழ்விற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவன் தான் மெய்யான ஞானி என்று அங்கே சொல்கிறார். உலக ஞானத்தை பற்றி பேசவில்லை. ஆகவே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவராய் இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இங்கே இந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் பைத்தியம், பலவீனம், பெலன், ஞானம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சொற்கள் எல்லாம் சிலுவையின் செய்தியை மானிட ஞானமானது பைத்தியமாகவும் பலவீனமாகவும் கருதக்கூடும். சிலுவையின் செய்தியை உலகத்தின் ஞானம், உலகத்தில் ஞானவான்கள் உலகத்தார்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா நம்மளை ஒரு பைத்தியமாகவும் அல்லது நம்மளை ஒரு பலவீனமாக பார்க்குறாங்க என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலவீனமாக இருக்கிறது. அதனால் தேவன் பலவீனமானவர் என்ற அர்த்தம் அல்ல, பைத்தியமானவர் என்ற அர்த்தம் அல்ல, மாறாக தேவ வல்லமையும் ஞானமும் மனிதர்களின் எந்த மேன்மையையும் விட மேலானது. தேவனுடைய ஞானம் இன்னைக்கு ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் மனிதர்களுக்கு முதன்மையான இடத்துல இல்லாமல் தோணலாம், அல்லது உலக வாழ்க்கை, உலகத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும், இப்படி தான் ஒரு வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் மனிதர்கள் வகையறுத்து வைக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து யோசித்து திட்டமிட்டு இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இது ஒரு ஞானமான வாழ்க்கை என்று எண்ணுகிறார்கள். அது அவசியம் தான். ஆனால் அதை காட்டிலும் மேலானது ஆண்டவருடைய பாதபடியிலே அவருடைய சிலுவையினுடைய முக்கியத்துவத்தை உணர்வதும், அந்த சிலுவையினுடைய சுவிசேஷத்தை புரிந்து கொள்வதும், அந்த சிலுவையினுடைய சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொள்வதும், அந்த சிலுவையினுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதும். எப்படி பவுல் கொரிந்து பட்டணத்தில் சிலுவையினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகும்பொழுது அவர்களுடைய பார்வைக்கு நான் பைத்தியக்காரனாக இருந்தாலும் அது எனக்கு மேன்மையாக இருக்கிறது, அதில் நான் பெருமை பாராட்டுகிறேன், அதில் நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று உறுதியாய் நின்னாரோ, அதை நாம் உறுதியாய் நிற்கிற பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றவர்களாக நிச்சயமாக இருக்கும். நல்லது பாஸ்டர், எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவாய் பதில் சொன்னீங்க. நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப தேவையான பாடம். ஒருவேளை சிலுவையை பற்றின உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலனாக இருப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அந்த பாடத்தை ஒரு ஜெபத்தோடு கூட நிறைவு செய்வோம். இப்போது மாற்றினவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிறத அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு பாடத்தை நாங்கள் படிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தின் வாயிலாக உலக ஞானத்திற்கும் தேவ ஞானத்திற்கும் உலக பலத்திற்கும் தேவ பலத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ரட்சிப்பு எங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அந்த ரட்சிப்பின் பாதையில் நாங்கள் நடப்பதற்கு கர்த்தர் சித்தம் கொள்ள வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடமானது ஆசீர்வாதமாய் அமைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கின்ற கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமை உள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த பாடத்தில் கேள்விகள் சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.